ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோரோலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G52ங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி மோட்டோ என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பல் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் மோட்டோரோலா G52ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீல் கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இங்கே ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்டேட்டாக கேஸ் போட்டு தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள். இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலகண்ட்டான டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்ல ஒரு ஷைனி லுக் தருதுன்னே சொல்லலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே மோட்டோலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா டிசைன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால் இம்பார்ட்டன்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டிக் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஐஆர் ப்ளஷர் தந்திருக்காங்க. ஃபோனோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2460 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா OLED பேனல் இருக்குது அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இங்கே ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ் இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.45 அப்பச்சரில். செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா ஸ்டூடியோ ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 2.4 அப்பச்சரில். இந்த 8 மெகாபிக்சலில் வந்து நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் டெப்த்லையும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 கேமராவாக ஒர்க் ஆகும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு கேமரா செட் தந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கேமராஸ் பற்றியும் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு OS தராங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 12 மில்லர் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 680 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 169 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியண்ட். ஸோ மொத்தமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியண்ட்டில் செல் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மூலம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.